PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிவிட்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதை கண்டித்து மக்களவையில் திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று காலை தொடங்கியது. சாம்பியன்ஸ் கோப்பையில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு இரு அவைகளிலும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மக்களவையில் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுக்கப்பட்டது குறித்து பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், மத்திய அரசின் கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காக நிதி விடுவிக்காததை ஏற்க முடியாது என்று கூறினார். மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் கடுமையாக சாடினார். 2000 crores originally meant for Tamil Nadu for PM Shri have been diverted to other states due to the state's opposition to NEP 2020. That is it right to use the financial allocation which is meant for actually spending the education, the school education children, is it right to use it as a revengeful tool against the state government, which is actually affecting the education of the school children? Sir, இதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், PM ஸ்ரீ திட்டத்தில் கர்நாடகா உள்ளிட்ட காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் கூட ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறினார். ஆனால் தமிழ்நாடு அரசு PM ஸ்ரீ திட்டத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றிவிட்டதாகவும் விமர்சித்தார். At one point of time, Tamil Nadu government has ready to sign an MOU with Government of India for accepting PM Shri. Few of my members, few of my MP colleagues came to see me. They came to the honorable member who raised the question. She also came to see me with honorable Education Minister of Tamil Nadu. They agreed. They went back. They have a U-turn. It is their problem. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கம் எழுப்பிய திமுக எம்பிக்களை இருக்கைக்கு செல்லும்படி சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், திமுக எம்பிக்கள் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பதாகவும் மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். They are doing injustice. They are doing injustice to students of Tamil Nadu. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. They are devouring the right of Tamil Nadu students to have a pan-Indian education model. தொடர்ந்து மத்திய அமைச்சரின் பேச்சை கண்டித்து திமுக எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்காதே என தமிழிலும் முழக்கம் எழுப்பினர். தமிழ்நாடு எம்பிக்களின் தொடர் முழக்கத்தால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டு எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று கூறிய மத்திய கல்வி அமைச்சருக்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். Very pained and hurt that the minister, in his reply in Parliament today, has called the members of Parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. Met the minister representing that SSA funds have to be released to Tamil Nadu. And the minister from Tamil Nadu also was there in the delegation, and we had clearly said that we have issues with the NEP. We cannot accept it in full because 3-language policy is not acceptable to Tamil Nadu. தமிழ்நாட்டு எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியது சர்ச்சையான நிலையில் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். தனது கருத்து வருத்தம் அளித்ததால் அதனை திரும்ப பெறுவதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். Dear sister, senior member of this house, Honorable Kanimozhi ji has raised 2 points. On one point she raised, I mentioned a word which I should not use regarding on the members of my Tamil Nadu, on the government of Tamil Nadu and people of Tamil Nadu. Let us not mix. I have not. Let me first withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that.